நோ வச்சிரு. என்னடா வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து நோ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து டாபிக் பார்த்தே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைட்டில் பார்த்தே. திங்ஸ் ஐ பை ஆஸ் அ மினிமலிஸ்ட். நான் வந்து இன்னும் ஃபுல்லாக மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தான் வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்கோம் எல்லாருமே. ஸோ அதனால் பசங்களுக்கும் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நான் புரிய வச்சுட்ருக்கேன். தேவை இருக்கிறது தான் வாங்கணும், தேவை இருக்கிறது தான் வச்சுருக்கணும். ஸோ நமக்கு தேவைப்படாததை வேறு யாருக்குன்னா கொடுத்தோன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால வந்து அந்த வாங்குகிற ப்ராசஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே வந்து நிறைய இடத்துல நிறைய பொருள் எடுத்து காட்டியிருப்பா. நான் வந்து நோ தான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஜார்ஸ் வந்து தேவைப்படுது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நாளாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த நீட் வந்து நிறையவே இருக்குது. நமக்கு ஒரு வாண்ட்டுக்காக வாங்க வேண்டாம், அதாவது நம்ம வாங்கலாமே அப்படின்னு நினச்சி வாங்க வேண்டாம், கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு தேவை இருக்குன்றப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கான தேவை இருந்தது. ஸோ அதனால தான் வந்து வாங்குறதுக்கு வந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் வாங்கியிருப்போம். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதும் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு 6 ஐட்டம் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பர்ஸும் வந்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தா, மேக்கப் பவுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவகிட்ட ஏற்கனவே நிறைய இருக்குது, அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேக்கும் வந்து கேட்டிருந்தா. ஸ்கூல் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து 3rd இயரே வந்து அதாவது இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் போகிறா. இப்போயுமே வந்து அதே பேக் தான் யூஸ் பண்ணுறா. அது வந்து நல்ல குவாலிட்டிலே இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது எங்கேயுமே வந்து பிஞ்சு போகலை, அருந்து போகலை. அந்த ஜீனின்ற பிராண்ட்லேருந்து அது வந்து நல்லாவே இருக்கிறதால நாங்கள் வந்து அது வாங்கலை. எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, டிமார்ட் போனாலே வந்து நிறைய வாங்கணும், பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் போக வேணாம். டிமார்ட்டுன்ட்டு இல்லை, எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் கடைக்கு போனாலுமே வந்து உங்களுக்கு அது வந்து நீடாக வாண்டா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நீடுன்னா எனக்கு வந்து இந்த பொருள் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு இருக்கிறத வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது அது இல்லைனாலும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்ம அது வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம இல்லாமலே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கம்ஃபர்டபுளாக மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா அந்த பொருள் நீங்கள் வாங்காமலே வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர்கனைசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. 89 ருபீஸ் தான். ஸோ அதுக்கான நீடு இல்லை, அதனால் நான் வந்து வாங்கலை. அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மில்லட்ஸ் கொட்டி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 வாங்குவோம், 2 வாங்கி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் 2 வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த பாட்டில்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு கலர் அட்ராக்ஷன் வந்து வரும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நடுவுலேயும் வந்து என் பொண்ணு எடுத்து காட்டிகிட்டு இருந்தா ஒரு சில ஐட்டம்ஸ். நான் அது வந்து முடியாது அப்படின்ட்டேன். இந்த டஸ்ட்பின் பார்த்ததும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. 99 ருபீஸ். எனக்கு என்ன தாட்னா, குட்டி பசங்களுக்கு நமக்கு பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் வாங்கி கொடுக்கலாம். பட் அவங்க வந்து அதில் தான் அந்த குப்பையை போடுவாங்களான்றது தெரியாது. அதனால் அதுக்கான யூஸும் வந்து இருக்காது. ஸோ அதனால் நான் அது வந்து வாங்கலை. இந்த கப்பு பார்த்ததும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது. 20 ருபீஸ் தான். பட் அது வந்து நான் வாங்கலை. எனக்கு வந்து இப்போ எப்படின்னா, நீங்கள் ஆசைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். பட் அதுக்கான நீடு இருக்கான்றதை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதில் டெய்லியும் வந்து டீ குடிப்பீங்களா, காஃபி குடிப்பீங்களா அப்படின்றத வந்து யோசிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஹேர் பேண்ட் வந்து பார்த்துருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து இது வாங்கலான்னே டிசைட் பண்ணிட்டேன் தனிஷ்காவுக்கு. பட் ஆல்ரெடி அவகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் ஹேர் பேண்ட்ஸே வந்து நிறைய இருக்குது. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து வாங்குறப்போ என்ன தாட் இருக்கும்னா, நிறைய பேருக்கு அந்த தாட் இருக்கும், ஐயோ நம்ம இந்த டிசைனை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு கிடைக்காதே அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதை விட சூப்பரான டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குமே தவிர அந்த டிசைன் கிடைக்காமலே போகிறதுக்குலாம் வந்து சான்ஸ் இல்லை. நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் நான் வந்து வாங்கினேன். இந்த 159 ருபீஸ்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த பாட்டில் வந்து 2 பாட்டில் வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2 வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 29 ருபீஸ் ஈச்சு. அப்புறமா இந்த ஒரு ப்ரூம் வரும் இல்லையா, நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அழகாக இருந்ததுன்றதுக்காக வாங்கலை. நம்ம வந்து இப்போ அந்த இதெல்லாம் கொட்டி வைப்போம் இல்லையா, சன்னா, ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா, அப்புறம் வந்து பச்சை பயிறு, அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அதோட சைஸு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து நம்மளோட இதுக்கு கபோர்டுக்கு பத்துதான்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கலராக இருக்கிறது வந்து 2 வாங்கினேன். அப்புறம் இந்த பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற இந்த ப்ரூம் ஒன்று வாங்கினேன். வந்ததும் வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த தொடப்பமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எங்கே வைக்கணுமோ அதை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ண வச்சுட்டேன். எப்போவுமே எப்போ நமக்கு ஒரு பொருளுக்கு வந்து நீடு இருக்கோ அதை நம்ம வந்து உடனே கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்போ வந்து அதுக்கான நீடு இல்லையோ எடுத்து நம்ம வச்சுருவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து அதுக்கு வந்து யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீசென்ட் டேஸில அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எதுக்கு அப்படின்றது இப்ப சொல்றேன். பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் வைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இடம் இல்ல. கம்ப்யூட்டர் டேபிள் மேல வச்சா அதுவே வந்து நெறைய இடம் அடைச்சிருது. அதனால சேர் போட்டு இப்படி வச்சிருந்தோம். அண்ட் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் தியேட்டர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து கீழ வச்சோம் அப்படின்னா, மெயின் டோர் பக்கத்தில இருக்கிறதால ஓப்பன் பண்ணி விட்டோம்னா, மழை அடிக்கிறப்போ வந்து சாரல் வருது. ஸோ சாரல் வந்து அந்த தண்ணி வந்து கீழ வருது. அதனால ஒரு சேர் மேல வச்சு தான் வைக்கிற மாரி இருந்தது. ஸோ இது 2மே வைக்கிறதுக்கு ஏத்தா மாதிரி ஒரு டேபிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துருந்தோம். ஆக்சுவலா நாங்க வந்து 2 டயர் டேபிள் வந்து பார்த்துருந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 டயர் டேபிளா அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால இப்போ வந்து நான் இத ரிட்டர்ன் போட்டிருக்கேன். அந்த டேபிள் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு ரிசீவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டேபிள் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு தேவை இருக்கிற பொருள வந்து நம்ம தாராளமா வந்து வாங்கிக்கலாம். இது இருந்தா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரியான பொருளெல்லாம் வந்து நம்ம தாராளமாவே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது வந்து நம்மளோட நீடு, எது வந்து நம்மளோட வாண்ட் அப்படின்ட்டு. மினிமலிசம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா, கம்மியான பொருள் வச்சு அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி எப்படி நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்றதுக்கு தானே தவிர, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளே போய்க்க வேண்டாம். நமக்கு வந்து தேவைகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை வந்து தாராளமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா, தேவை இருக்கிற பொருள் வந்து நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதனால் தேவை இல்லாததெல்லாம் வந்து நீங்கள் வாங்குறத கட் பண்ணிவிட்டு, தேவை உள்ள பொருளில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எதெல்லாம் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ஈஸியர் ஆக்குமோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்க யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.